போனை கையில் எடுக்காமல் ரிமோட் மூலம் இயக்க நவீன எலக்ட்ரானிக் கையுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் போன்களை கையில் எடுக்காமல் ரிமோட் மூலம் இயக்க நவீன எலக்ட்ரானிக் கையுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் நம் போன் சட்டைப்பையில் வைத்திருந்தாலோ வாகனங்களை ஓட்டும் போதோ போனை கையில் எடுக்காமலேயே கையுறையில் உள்ள எலக்ட்ரானிக் பட்டன்கள் மூலம் போனை இயக்கி ப்ளூடூத் வசதியை பயன்படுத்தி இயர்போனை காதில் பொருத்தி எதிர்முனையில் உள்ளவரோடு போனில் பேச முடியும். இந்த கையுறை மூலம் போன் கேமராவை இயக்குவது, சத்தத்தை கூட்டுவது, குறைப்பது என போனின் அனைத்து செயல்பாடுகளையும் இதன் மூலம் இயக்க முடியும். இந்த தொழில்நுட்பம் வாகனம் ஓட்டும் போது அவசரமாக போனில் கையில் எடுப்பதை, போனை தேடி தேடி எடுப்பது போன்ற சிரமங்களையும் விபரீதங்களையும் தவிர்க்க முடியும் என இதன் தயாரிப்பு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்பம் வருங்காலங்களில் பல்வேறு எலக்ட்ரானிக் பொருட்களை இயக்குவதற்கு பயன்படும் எனவும் சில்லறை சந்தைக்கு ஏற்ற வகையிலான விலையில் வெளிவருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறக்கும் கார்கள் வரிசையில் புதிதாக அறிமுகமாகியுள்ள ரோ மொபைல் கார் பற்றி பார்ப்போம். ரோ மொபைல் இப்போது பறக்கும் கார்கள் வரிசையில் புதிதாக அறிமுகமாகி இருக்கிறது. ஆட்டோமொபைல், விமானம் என இரண்டிற்கும் ஏற்ற மாதிரி இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நொடியில் காரிலிருந்து விமானமாக மாறும்படி இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண காரை நிறுத்துவதற்கான இடமே இதற்கு போதுமானது. இதில் இருவர் பயணிக்கலாம், டிராபிக்கில் ஓட்டியும் செல்லலாம். மேலும் எந்த விமான தளத்திலும் இதனை விமானமாகவும் பயன்படுத்தலாம். இந்த விமானம் தரை இறங்குவதற்கு சில 100 மீட்டர்கள் நீளம் கொண்ட புல் பாதையோ அல்லது நடைபாதையோ போதுமானது. இதற்கு முந்தைய வெர்ஷனான ஏரோ மொபைல் 2.5 விட ஏரோ மொபைல் 3.0 மேம்பட்டும் இருக்கிறது. பல கோண இறக்கைகள் என்ற வசதி இருப்பதால் கரடு முரடான நிலப்பரப்புகளிலும் ஏரோ மொபைலை தரையிறக்கலாம். ஏரோ மொபைல் சோதனை ஓட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் இணைக்கப்பட்டிருக்கும் ஏவியானிக்ஸ் கருவி, ஆட்டோ பைலட், பாராசூட் அமைப்பு ஆகியவை இதன் கூடுதல் சிறப்புகளாகவும் கூறப்படுகிறது. பறவை காய்ச்சல் பீதி அடங்குவதற்குள் கேரள பகுதியில் குரங்கு காய்ச்சல் விரைவாக பரவி வருகிறது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பீதி அடங்குவதற்குள் குரங்கு காய்ச்சல் பரவி வருகிறது. இதனை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. கேரளாவில் கடந்த வாரம் பரவிய பறவை காய்ச்சல் மக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியது. இந்த நோய் காரணமாக லட்சக்கணக்கான வாத்துக்களும் ஆயிரக்கணக்கான கோழிகளும் கொல்லப்பட்டது. கேரள சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கை காரணமாக இதுவரை மனிதர்களுக்கு இந்த நோய் பரவவில்லை. ஆனாலும் ஆலப்புழா, பதினம்திட்டா, கோட்டயம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பீதி காணப்படுகிறது. ஆலப்புழா மாவட்டத்தில் வாத்துகளை கொல்லும் நடவடிக்கை தொடர்ந்து வருகிறது. பறவை காய்ச்சல் பீதி காரணமாக கேரளாவில் கோழி இறைச்சி விலை கடும் வீழ்ச்சியும் அடைந்துள்ளது. இந்த நிலையில் இந்த பீதி அடங்குவதற்குள் கேரளாவில் குரங்கு காய்ச்சல் பரவ துவங்கியுள்ளது. மலப்புரம் மாவட்டம் நிலப்பூர், கரளாயி மற்றும் மாஞ்சிரி ஆதிவாசி காலனிகளில் குரங்கு காய்ச்சல் பரவ துவங்கியுள்ளது. ஆதிவாசி காலனியைச் சேர்ந்த மாதன் என்பவருக்கு குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் தடுப்பு நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட தொடங்கியுள்ளனர். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலைவலி, உடல்வலி, மூக்கு மற்றும் வாயிலிருந்து ரத்தம் வடிதல் போன்ற அறிகுறிகள் தென்படும். உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ளாவிட்டால் மரணம் ஏற்பட வாய்ப்புள்ளது. கட்டிடங்களின் கட்டுமான பணிகள் நடைபெறும் போதே நீர் கசிவையும் வெடிப்புகளையும் தடுக்க தற்போது புதிய வழிமுறை நடைமுறைக்கு வந்துள்ளது. அது பற்றி பார்ப்போம். கட்டுமான பணிகளின் போதே நீர்க்கசிவையும் வெடிப்புகளையும் தடுக்க இப்போது புதிய வழிமுறை நடைமுறைக்கு வந்துள்ளது. அதாவது கான்கிரீட்டுடன் இந்த கலவையை சேர்க்கும் போது அந்த கலவைக்குள் நீர் புகாமல் தடுக்க முடியும். இந்த கலவையின் பெயர் பெனிட்ரான் அட்மிக்ஸ். பெனிட்ரான் அட்மிக்ஸ் கலவையை கான்கிரீட்டுடன் கலப்பதில் எந்த விகிதத்தை கடைபிடிப்பது என்ற கேள்வி எழும். 100% கான்கிரீட்டின் சிமெண்ட் தன்மைக்கு 0.8% கலந்தால் போதுமானது. தண்ணீர் கசிவு தடுப்புக்காக பிரத்யேகமாக எதுவும் செய்ய தேவையில்லை. ஏற்கனவே இடப்பட்ட கான்கிரீட்டுகளின் மீதும் பெனிட்ரான் அட்மிக்ஸ் கலவையை பயன்படுத்தலாம். ரெடிமிக்ஸ் கான்கிரீட் கலவைகளிலும் இதனை சேர்க்கலாம். மேலும் இது மிக சிக்கனமான முறையாகும். பெனிட்ரான் அட்மிக்ஸ் பல சோதனைகளின் மூலம்
நிரூபிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் தொட்டிகளில் இந்த கலவையை பயன்படுத்தி பலன் அடைந்திருக்கின்றனர் பலரும். இந்த கலவையை பயன்படுத்திய பிறகு நீர்க்கசிவு குறைந்திருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கலவை கடலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள கட்டுமானங்களிலும் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. துறைமுகங்கள், கப்பல் கட்டும் தளங்கள் போன்ற இடங்களிலும் கட்டுமானங்கள் எல்லாம் நீருக்குள் மூழ்கி கிடக்கும். அதனால் கட்டுமான கம்பிகளுக்குள் நீர் புகுந்து கம்பிகளை அரித்துவிடும். இதனால் கட்டுமானம் மிக எளிதில் சேதமடைந்தும் விடும். பெனிட்ரான் அட்மிக்ஸ் கலவையை பயன்படுத்துவதன் மூலம் இதனை தடுக்க முடியும். நேபாளத்தில் கதிமாய் கோவிலில் நடைபெற்ற கால்நடை பலி திருவிழாவில் ஏராளமான எருமை மாடுகள் பலியிடப்பட்டன. நேபாளத்தின் கதிமாய் கோவிலில் நடைபெற்ற கால்நடை பலி திருவிழாவில் 3 லட்சம் ஆடு, மாடு, எருமைகள் வெட்டப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கால்நடை பலி திருவிழா நடைபெற்று வருகிறது. கடந்த 2 நாட்களில் 3 லட்சம் ஆடு, மாடு, எருமைகள் வெட்டப்பட்டுள்ளது. திருவிழா நிறைவடைந்து விட்டாலும் இன்னும் சில நாட்கள் கோவில் வளாகத்தில் தொடர்ந்து கால்நடைகள் பலியிடப்படும் என்று பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் பலி கொடுக்கப்படும் கால்நடைகளின் எண்ணிக்கை 5 லட்சத்தையும் தாண்டிவிட்டது. பீகாரில் இருந்தும் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு செல்வது வழக்கம். உச்சநீதிமன்ற தடை காரணமாக இந்த ஆண்டு எல்லை பாதுகாப்பு படையினர் இந்திய பக்தர்களை நேபாளத்துக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. எனவே எல்லை பகுதியிலேயே அவர்கள் கால்நடைகளை வெட்டி தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். தமிழகத்தில் வரும் நாட்களில் படிப்படியாக மழை அளவு குறையும் என்றும் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொடர் மழை பெய்து வந்தது. அதன் பின்பு மழை குறைந்தது. பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே நிலவி வருகிறது. இந்த நிலையில் இந்திய பெருங்கடலின் நிலநடுக்கோட்டினை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியானது. இதனால் தென் மற்றும் கடலோர மாவட்டங்களில் சில தினங்களாக பலத்த மழை பெய்தது. தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. எனினும் அதன் தாக்கம் சில தினங்களுக்கு நீடிக்கும் என்றும் இதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலான மழை பெய்யும், தென் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும், வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என்றும், மழை இனி படிப்படியாக குறையும் என்றும், பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரூரில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் காலை நிலவரப்படி 1 பவுன் 19,920 ரூபாய் 1 கிராம் 2,490 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 389 ரூபாய் 1 கிராம் 38 ரூபாய் 90 காசுகள். தங்கம் மாலை நிலவரப்படி 1 பவுன் 19,816 ரூபாய் 1 கிராம் 2,477 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 385 ரூபாய் 1 கிராம் 38 ரூபாய் 50 காசுகள். இத்துடன் இன்றைய ஜெயம் பார்வை நிறைவடைந்தது. தினமும் ஜெயம் பார்வையை காலை 8 மணி, பிற்பகல் 2 மணி, இரவு 8 மணி மற்றும் 10 மணி என 4 முறை உடனுக்குடன் உள்ளூர் நிகழ்வுகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை பயனுள்ள பல செய்திகளை காணத் தவறாதீர்கள். ஜெயம் பார்வையில் வணக்கம். எனக்கு பிங்க், எனக்கு பிக் பலூன், பிக் பலூன், பிக் பலூன், பிக் பலூன். இதான் இருக்கு, வாங்க இல்லனா போ. பிக் பலூன். உங்கள் கனவுகள் சிறகடிக்கட்டும் கேவிபியுடன். இதோ உன்னோட
Pink balloon. KVB Smart Way to Bank. சிவ் முருகா ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் தங்கம் ஏசி, மதுரை பைபாஸ் ரோடு, LVB நகர் வழி, கரூர். கரூர் நகரின் சிறந்த உயர்தர சைவ உணவகம். சுவையான சவுத் இந்தியன் டிஃபன், மதியம் அறுசுவை சாப்பாடு, நாவிற்கினிய சைனீஸ் தந்தூரி வெரைட்டிகள். 200 நபர்கள் முதல் 1000 நபர்களுக்கும் மேல் கலந்து மகிழ சிறப்பான AC கான்பரன்ஸ் ஹால்கள். 300 நபர்கள் அமர்ந்து ஒரே சமயத்தில் உணவருந்த ஏற்ற வசதியான டைனிங் ஹால். தங்கள் இல்ல திரட்டி சீர், நிச்சயம், வரவேற்பு, வளைகாப்பு, பிறந்த நாள் விழா போன்ற சுப காரிய நிகழ்ச்சிகளுக்கு ராசியான ஹால்கள். மிக பெரிய கார் பார்க்கிங் வசதி. டைனிங் ஹால் தற்போது 2ஆம் தளத்தில் மிக வசதியாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. விருந்து நிகழ்ச்சிகளுக்கு அசைவ உணவுகளை மிக சுவையாக செய்து வழங்குகிறோம். குறித்த நேரத்தில் தங்கள் இல்லம் தேடி வரும் அவுட்டோர் கேட்டரிங். தங்களின் வசதிக்கேற்றபடி டிஃபன் சாப்பாடு வகைகளை மண்டப வாடகை இல்லாமல் தங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ப குறைந்த செலவில் நிறைவாக வழங்குகின்றோம். சிவ் முருகா ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் தங்கம், மதுரை பைபாஸ் ரோட், LVB நகர் வழி, கரூர். செல் 9750681777 98433 25622.